வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. இந்த தொகுப்பில் மாசி மாத பலன்களும் சுக்கிரனுடைய வக்கர பயிற்சி பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி மேசராசி அன்பர்களே. மேசராசி காலதேவத்தில் முதல் வீடு. நீங்கள் ஒரு வீட்டில் மேசராசிக்காரங்க பிறந்தாங்கன்னா அந்த வீடு தலை நிமிர்ந்து நிற்கும் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மேசங்கிறது ஒரு தலைப்பகுதி உள்ள இடம். ஒரு காலத்தில் தாழ்ந்தாலும் ஒரு காலத்தில் உயர்ந்து நிற்பார்கள். அப்படி மேசராசிக்காரங்க வளர்ச்சியை நோக்கி வாழக்கூடியவங்க. அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாச பலன்களும் சுக்கிர உச்ச வக்ர அஸ்த பலன்களும் எப்படி இருக்க போதியா அப்படின்னு பார்ப்போம். மேசம், இந்த மேசராசிக்குள்ள 3 நட்சத்திரம் அடங்கியிருக்கு. முதல் நட்சத்திரம் அசுவினி, 2வது நட்சத்திரம் பரணி, 3வது நட்சத்திரம் கிருத்திகை. அப்போ 3 நட்சத்திரத்துக்கும் 4 பாதம் முழுமையாக உட்காந்துரும். அசுவினிக்கும் பரணிக்கும். கீர்த்தி 1ஆம் பாதம் இங்கே இருக்கும், 3ஆம் பாதம் எங்கே போயிடும்? சிவத்து போயிடுவாங்க. சரி, இந்த மேசராசியில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி தான் இருக்குது ஐயா அப்படி கேட்குறீங்க நீங்கள். இப்போ சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இந்த ராசிக்கும் லக்னம் 12ஆம் இடத்துலேருந்து மறைந்து சில விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பார். அது எப்படி மறைஞ்சுங்க? அப்போ மறைஞ்சுனா என்னென்னா, உங்களுக்கு உழைப்பில் வராத பணங்கள், தெரியாத அனுபவங்கள், இந்த திடீர் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மறைமுகமான வளர்ச்சியையும் மறைமுகமான ஆசை வார்த்தைகளும் மறைமுகமான நட்புகளும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு மாசி மாதத்திலிருந்து வைகாசிக்குள்ள உங்களுக்கு ஒரு நட்பு, அது ரகசியமாகவே இருக்கக்கூடிய இடம். ஏன்னா 12ஆம் இருக்கிறது மறைவு ஸ்தானம். அப்படி உங்களுக்கு ஒரு அமைப்பு அமையும். அந்த அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் சுகத்துக்கு அதிபதி அவன். சுக்கிரன் உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துக்காரன் சுக்கிரன். 7ஆம் இடம் எது? கலஸ்திரகாரம், மனைவி, கூட்டாளி, நண்பர்கள் சொல்லுவோம். அப்போ மனைவி, நண்பர்கள், கூட்டாளினா மனைவி மூலியமாக வரக்கூடிய நட்பு வகை இல்லை. நண்பர்கள் மூலியமாக அடுத்த இனத்தவங்க, கூட்டாளி மூலியமாக அடுத்த இனத்தவங்க. சொந்தக்காரன் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சொந்த பந்தத்தில் நமக்கு லாபம் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்காது. அதில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா சொந்தக்காரங்க நீங்கள் இழந்தது அதிகமாக இருக்கும். ஏகப்பட்ட கடன் கொடுத்துருப்பீங்க, அவன் வந்துக்கிட்டு வாங்கிட்டு கொடுப்போம் வைப்போம் அப்படிங்கிருப்பாங்க. அப்படி நிறையா தில்லாக நமக்கு இழந்திருக்கும். ஆனால் இது உங்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன், அவர் மறைமுகமாக தான் உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இந்த மாதங்கள் உங்களுக்கு சுப விரயம் நடக்கும். அதாவது ஒரு சுகத்தை அனுபவிக்கிறா ஒரு விரயமாகணும். பார்த்தீங்களா, ஒரு சுகம் அனுபவிக்கிறா உடம்பு ஒன்று விரயமாகணும். அப்போ தான் சுகம் கிடைக்கும். சாப்பாடு சாப்பிட்ணும். அப்போ பணத்தை செலவழித்தா தான் அந்த உணவை வாங்கி சாப்பிட முடியும். நான் பணமும் செலவிக்க மாட்டேன், பசியாக தம்பி பார்த்துறது. அந்த மாதிரி உடலும் உயிரும் ஒன்றை இழந்தால் தான் ஒன்றை பெற முடியும். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க. இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு என்ன பேர் பார்த்தீங்கன்னா, நெருப்பு ராசி உள்ளவங்க. நெருப்பு பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் பற்றிக்கும். ஓப்பனாக சொல்ல போனோம்னா
யாரை பார்த்தாலும் தனக்குள்ள ஒரு கற்பனை உண்டு பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் நெருப்பு ராசியும் பேர். நெருப்பு ஒரு இடத்துல போனால் தன்னை இனத்துக்குள்ள சேர்க்க நினைக்கும். நெருப்பில் போட்டால் எதாவது கிடைக்குமாங்க? ஒன்றும் கிடைக்காது. அது தன்னுடைய இணைப்பில் கொண்டு வந்துடும். மற்ற எல்லா பொருளும் கீழேருந்து உழுகும், நெருப்பு தான் மேல் நோக்கி போகும். ஒரு பத்தியை பொறுத்துறீங்க, அது தீபம் எரியுறீங்க, தீபம் எங்கிட்டு பார்க்குது? நேராக வானத்தை பார்த்து போகும். ஒரு அக்னியை வளர்க்குறோம், வானத்தை பார்த்து போகும். ஒரு வீட்டில் சமையல் பண்ணுறாங்க, கேஸை ஓப்பன் பண்ணுறாங்க, பற்ற வைக்கிறாங்க, அதனுடைய நெருப்பு எங்கிட்டு பார்க்குறது? மேலே பார்த்து போகுது. அப்போ நெருப்பு ராசியில் உள்ளவங்க உங்களுக்கு எப்பயுமே மேன்மையான ஒரு சகோதரங்களோ, இல்லை மேன்மையான சொந்த பந்தங்களோ, இல்லை மேன்மையான அதிகாரிகளோ, மேன்மையான அரசியல் தலைவர்களோ, மேன்மையான பழக்க வழக்கம் கண்டிப்பாக இருப்பார்கள். மேசராசி எடுத்திங்கன்னா உங்களை விட நீங்கள் மேலே விட பதவிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கீழே யாரும் பழக மாட்டாங்க. ஏன்னா தலைமை பண்பு உண்டுல்ல. நீங்கள் தலைமை பண்பு உள்ளவங்க உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு பூராமே பெரிய பெரிய ஆளாக இருப்பாங்க, சாதாரணம் கிடையாது. அப்படிப்பட்ட எல்லா விஷயத்தையும், அதாவது மேன்மைனா 1 2 கிடையாது. வழிபாட்டில் பெரிய ஆளாக வச்சுருப்பீங்க, அரசியலில் பெரிய ஆளாக வச்சுருப்பீங்க, பேங்கில் பெரிய ஆளாக வச்சுருப்பீங்க, தொழில் பண்ண பெரிய ஆளாக வச்சுருப்பீங்க, எல்லா இடத்துலையும் பெரிய இடத்த வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிளஸ்தர காரணம் இருக்கக்கூடிய மனைவி ஸ்தானம் மட்டும் உங்களுக்கு சின்ன வச்சுருப்பீங்க. ஏன்னா பழமொழி சொல்லுவாங்க, உங்களுக்கு மேசராசிக்காரன் உயர்ந்த இடத்துல பொண்ணை கூடு, தாழ்ந்த இடத்துல பொண்ணை எடு, அது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். அப்படிப்பட்ட ராசிக்காரங்களுக்கு நல்ல மனைவி அமைவார்கள். ஏன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது உங்களுக்கு. இந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அவர் ஏற்கனவே சுக்கிரன் இப்போ மீனத்தில் போய் உச்சமாகி வக்கரமாகி அஸ்தமாகி ஒரு 3 மாதம் அங்கே போய் ஒரு ஆட்டம் போட போகிறார். இப்போ மேசராசி எப்படி இருக்க போகுது? இதுவரைக்கும் காண முடியாத பல சந்தர்ப்பங்களும் பல சூழ்நிலையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே அமையும். என்னங்க அமையும் அப்படின்னு ரகசியம் கேட்கலாம். உதாரணத்துக்கு ஒரு புதுவிதமான காதல் உணர்வுகள், திருமணமாகாத வச்சுக்கிறேன், அப்படி ஒன்று கொண்டு வருவோமே. திருமணமாகாத மேசராசினா உங்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இந்த வைகாசிக்குள் நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி பலன் கூட குறையலாம். வைகாசி மாதத்துக்குள்ளே ஒரு கல்யாணம் முடித்தவங்க ஒரு வாரிசில் உருவாக்கக்கூடிய காலமாக இருக்குது. பெரும்பாலும் பெண் குழந்தையை பிறக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கும். மேசராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு பெண் ஒரு ஆண் பிறக்கும், அதில் மாற்றம் கிடையாது. இந்த பெண்ணு தான் ஒரு யோகம். மனைவி வந்த பிறகு தான் நல்ல ஒரு நிலையில் உட்காந்து நல்ல வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணி வீடு காரு பங்களாலாம் வாங்கக்கூடிய யோகம் மனைவி வந்த பிறகு தான் கிடைக்கும் மேசராசிக்காரங்களுக்கு. 7ஆம் இடம் உங்களுக்கு சுக்கிரனும், 2ஆம் இடம் லாபாதிபதியும் சுக்கிரன் தான். அந்த லாபாதிபதி 12ஆம் இடத்தை மறைஞ்சதுனால உங்களுக்கு நேரடியாக வழங்காமல் உழைப்பில்லாத ஊதியம் உங்களுக்கு சேரும். அதே போல் சின்ன சின்ன உடல் உபாதைகளும் அதாவது ஒரு 100 ரூபா கிடைக்கினா ஒரு 10 ரூபா செலவழிப்பீங்க. அது லாபத்தை செலவழிக்க போகிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு அமைந்துவிடும். சரி, மாசி மாதத்தில் சுக்கிரனுடைய உச்சம் மற்றும் அஸ்தம் வக்ரம் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலமாக இருக்கும். அதாவது இந்த 3 மாதத்துக்குள்ளே ஏதாவது ட்ராவல் பண்ணக்கூடியது, ஒரு வெளிநாடு போகிறதோ இல்லை வெளியூர் போகிறதோ இல்லை நம்ம சொந்த பந்தங்களை பார்க்குறதோ இல்லை கல்யாணம் முடித்து பத்திரிக்கை வைக்கிறதோ ஏதோ ஒன்று நட்புகள் மூலியமாகவும் சொந்தங்களை அடிக்கடி பார்த்து கொண்டக்கூடிய காலங்கள் வரும். அதில் சுப விரயமும் ஆகும். அதில் கண்டெடுக்கிற பொருள் உங்களுக்கு கிடைக்கும். அதான் சொன்னேன், மறைமுகமான யோகம். ஒவ்வொரு வயது அந்த மாதிரி மாறும். அது இப்போ குழந்தை எடுத்துக்கிட்டு இருப்போம், படிக்கிற மாணவனை செய்யுங்க வச்சுக்கிறோமே, மடைக்கிற மாணவனை செய்வாங்க, எங்களுக்கு என்ன யோகம் நடக்கும் கேட்பாங்க. உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு பெண்கள் நட்பு கிடைக்கும், பெண்கள் ஆண்கள் நட்பு கிடைக்கும். அந்த நட்பு மூலியமாக உங்களுக்கு அந்த உறவாகி அந்த உறவு மூலியமாக உணவுக்கு எந்த பஞ்சமும் இல்லாமல் அந்த ஃப்ரெண்ட்ஸையும் வாங்கி கொடுப்பாங்க.
அப்படி ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. உங்கள்கிட்ட படிப்பு சுமாராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு அவங்களுக்கு பிடிக்கும், உங்களுடைய நட உடை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன் மேசராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வளர்த்தியாக இருப்பாங்க, ஆள் ஒரு அட்டாக்ஷனாக இருப்பாங்க, அதாவது கொஞ்சம் கம்பீரமாக இருப்பாங்க போல. ஏன்னா மேசம்னால யார், அது முருகனுடைய ராசி, மேசம் விருச்சகம். அப்போ அவங்ககிட்ட ஒரு அங்க லட்சணம் இருக்கும். அந்த அங்க லட்சணம் இருக்கிறனாலே பொதுவாக அவங்களுக்கு எல்லாரையும் பிடிக்கும். அப்படிப்பட்ட ராசி தான் நீங்கள். இந்த ராசியில் பிறந்தவங்க உணவு பிரியமாக இருப்பாங்க, உணவு ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க, ருச்சித்து ரசித்து சாப்பிடக்கூடியவங்க. இந்த வடவடம்னு சாப்பிட மாட்டாங்க, நல்லா நிதானமாக சாப்பிட்டு நல்லா இந்த ஆடு எப்படி மெல்லுது பார்த்தீங்களா, அது ஆடை கொடுத்தாங்க, நல்லா நக்கு 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 நக்குன்னு மென்னுக்குன்னு முழுங்கி தண்ணி செமிச்சு தள்ளிடுறது, என்னத்தையும் நின்றுறது, சாப்பாட்டை கழிக்க மாட்டாங்க. மேசராசியை பிறந்தவங்க கூலாக இருந்தாலும் அதே மாதிரி குடிச்சிருவாங்க, பாதாம் அல்வா இப்படிலாம் சாப்பிட்ருவாங்க. எல்லாமே எங்களுக்கு பாதா அல்வா தான், எங்களுக்கு பழைய சோறும் பாதா அல்வா தான், பாதாம் அல்வும் பழைய சோறு தான் அப்படின்னு உணவை கழிக்காமல் உணவை நல்லா ருசித்து ரசித்து சாப்பிடக்கூடியவங்க. அதே மாதிரி திருமணமானவங்க கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யமாகவும் அவங்களையும் நல்லா ரசித்து ருசித்து தங்கள் இல்லறத்தை சிறப்பாக அனுபவிக்கக்கூடியவங்க இந்த மேசராசிக்காரங்க. தொழில் வகையிலேயே சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வந்து விலகும். தொழில் ஒன்று போட்டிருப்பீங்க, திடீர்னு அந்த வரவு கொஞ்சம் நிற்கும், கொஞ்சம் செலவாகும், அப்புறம் மீண்டும் எப்படியாவது இந்த ரூபத்தில் அவங்க அந்த பணம் உங்களுக்கு வந்து அடைந்து விடும். சில பேர் காலதாமதமாகும், அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஊதியம் கிடைத்தே தீரும். சரி, 12ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சனால மனைவிக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதாவது மனைவி உங்கள் நண்பர்கள் இல்லை கூட்டாளிகளுக்கு ஏதாவது விபத்துகளோ இல்லை சின்ன சின்ன உடல் உபாதைகளோ அவங்கள மருத்துவ செலவுகளுக்கு போக வேண்டிய காலங்களாகவும் இந்த ஏன்னா சுக்கிரன் மறைஞ்சிட்டான்ல, மறைஞ்ச என்ன சின்ன சின்ன, அதாவது ரொம்ப கிடையாது, சின்ன அந்த மாதிரி ஒரு உடல் உபாதை வந்து வளரும். அதுவும் ரொம்ப நீடிக்காது. அதுவும் கூட ஒரு அந்நியத்தை உண்டு பண்ணத்தான். இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவி உட்காந்துலாம் பார்த்துக்கிடுவாங்க, அப்போ தான் உண்மையாக அன்பு வெளிப்படும். மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவனுடைய உண்மையான அன்பு வெளிப்படும். அப்போ ஒரு தீமையிலையும் நன்மை உண்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லா பொருந்தும். நன்மையில் தீமை வராது, ஆனால் தீமையில் நன்மை கிடைக்கும். உன்னை இழந்தால் உன்னை பிரிஞ்சு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாயம் வந்தாலும் அதை கவனிக்கும் போது அதனால் உங்களுக்கு அன்பு, பற்று, பாசம், இன்பம் இதெல்லாம் உங்களுக்கு மலரும். இந்த மலர் நிலை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்ப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு அந்யோன்யமாக கணவன் மனைவிக்குள்ளே இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்துட்டாலே சுகம், திருமணம், குழந்தைகள், பொருளாதார முன்னேற்றங்கள், உடலில் ஒரு வளர்ச்சி, உடலில் ஒரு மாற்றம், ஒரு தெளிவு, அதாவது மகிழ்ச்சி வந்துட்டாலேங்க அவங்க இடமும் அவங்க உள்ளமும் சிறப்பாக இருக்கும். இப்போ ஒரு உடம்பு மகிழ்ச்சியை வச்சுட்டுங்க நோயே கிடையாதுங்க. எல்லா ராசிக்காரங்களுக்கும், அதில் மேச ராசிக்காரங்களை ஏன்னா தலை தான் அவங்களுக்கு மெயினான பாரம். இந்த தலையை இந்த தலை அவங்க மேசராசி. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறோம் அதுவாக நீ ஆயிடுறீங்க. இப்போ மேசராசிக்காரங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், உடல் நல்லா வச்சுக்குவாங்க. ஏன்னா உடம்பு தான் அவங்களுக்கு கட்டளை. அதனால் பெண்கள் ரொம்ப பிடிக்கும் யாருக்கு, மேசராசிக்காரங்களுக்கு. அதுக்குத்தான் சூரியன் போய் அங்கே உச்சமாக வருவார். சூரியன் தலைமை ஸ்தானம், ராஜாவை தான். அந்த ராஜா எங்கே உச்சம் பெறுறாருன்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் உச்சம் பெறுவார். அதனால தான் மேசராசிக்காரங்களுக்கு பெரிய பெரிய ஆளுக்கு தொடர்பு இருக்கும். அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. அவங்கள எந்த வகையிலையும் நீங்கள் கோவப்பட்டு விடாதீங்க. உங்கள் மேலே உள்ள அதிகாரிகளை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க. பெரும்பாலும் மேல் அதிகாரிகள் பெண்களாகவும் இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். ஆண்கள் இருப்பாங்க, அதை விட பெண்கள் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப சௌரியம் சொல்லுவாங்களோ, உங்களுக்கு பேச்சுக்கு மயங்குவாங்க, நீங்கள் நினச்சதை சாதித்து கொள்ளலாம். ஏன் அப்படின்னா 7ஆம் இடமும் சுக்கிரன், 2ஆம் இடமும் சுக்கிரன், 12ஆம் இடம் சுக்கிரன் உங்களுக்கு. அப்போ ஏதாவது வகையில் இந்த மேசராசிக்காரர்களுக்கு
சுப விரயமும் சுப செலவும் இந்த 3 மாத காலங்களில் நடந்தே தீரும். என்னுடைய பிளான் பண்ணி ஆசைப்படி பூவா தட்டி போனதெல்லாம் இந்த காலங்களில் நிறைவேறிடும். என்ன அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு இடம் வாங்கி போட்டுருப்பீங்க, ரொம்ப நாளாகும், வீடு கட்ட ஆசைப்படுவீங்க, வீடை கட்டிக்கிட்டு இருப்பீங்க, வீடை பாலை காய்ச்சுவீங்க. 1. 2வது, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். நினச்ச மாதிரி இப்போ ஒருத்தவங்க மனசுக்குள்ளே எனக்கு ஒரு பொம்பளை வேணுமையா, பொம்பளை பிறந்துடும். இல்லை பையன் தான் வேணும், பையன் பிறக்கும். அப்போ உங்கள் நினச்சது அடைவீர்கள். ஒரு ப்ரொமோஷன் நினச்சி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த ப்ரொமோஷன் கண்டிப்பான முறையில் இந்த வைகாசிக்குள்ளே உங்களுக்கு ஒரு இடமாற்றம் மனமாற்றம் உண்டு. விட்டு போன சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரொம்ப நாளாக கேஸ் போட்டு அலைஞ்சுக்கெல்லாம் அந்த நேரத்தில் திடீர்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு சொத்து ஒன்று அமைச்சிடும். பெண் தேடிக்கிட்டு இருக்க மேசராசிக்காரங்களுக்கு வைகாசிக்குள்ளே திருமணம் ஆகி இல்லைன்னா திருமணத்துக்கு உண்டான நிச்சயம் நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது. ஒன்று முடிச்சு வச்சுருவார், இல்லை நிச்சயம் பண்ணி வச்சுட்டு போயிடுவார். அதே போல் வெளியிடங்களில் இரவு நேரங்களில் மட்டும் தங்குவதை அவாய்ட் பண்ணி கொள்ளுங்கள். அது கொஞ்சம் வெளியூர் பயணங்களை இரவு நேர பயணம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். நீங்கள் ஒன்று நினச்சி போவீங்க, அது ஒன்று நடந்துடும். அதனால் சின்ன சின்ன குழப்பங்களும் அதை சமாளிச்சிடுவீங்க. அதை சமாளிக்கல மண்ணே நீங்கள் தைரியமான இல்லை. ஏன்னா வேகமாக ஏறிடுவீங்க, இறங்க பயப்படுவீங்க. ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வச்சு வேகமாக ஏறிடும், ஆனால் இறங்க பயப்படும். அந்த மாதிரி நீங்கள் துணிச்சலுக்காரர் தான். வேகமாக போயிட்டு அப்போ பின்னால் யோசிக்கக்கூடாதுல்ல. அப்போ எதையும் நிதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்கோவமே உங்களை அழிச்சிடும். அப்போ என்ன செய்யணும்? அன்பு பாசமாக இருக்குங்க. ஏன்னா முன்கோவம் அடிக்கடி வரும். அது யார்கிட்ட காமிக்கக்கூடாது, உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஆட்டை காமிக்கக்கூடாது. மெயினாக மனைவிட்ட காமிக்கக்கூடாது நீங்கள். 2வது, கூட்டாளிகள் நண்பர்கள் இங்கே காமி. மற்ற சொந்தக்காலம் எதுவும் பிரச்சனை கிடையாது. உங்கள் மேல் அதிகாரிகள் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டால் தான் அந்த வேலை உங்களுக்கு நிலைக்கும் தலைக்கும். அதனால் உங்களுக்கு உயர்வும் கிடைக்கும். யாரையும் வெறுப்பை சம்பாத்தி பண்ணிவிடாதீர்கள். எந்த அளவுக்கு நீங்கள் அந்த குள்ளா போடுன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை என்றுமே வசந்தமாகவே இருக்கும். இந்த சுக்கிரன் மறைஞ்சு உங்களுக்கு நல்ல 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 பலன்களை இந்த 3 மாத காலங்களில் அள்ளி வழங்கி விடுவார் என்பது ஐயமில்லை. சில பேருக்கு கண்டெடுக்க பொருள் கிடைக்கும். நீங்கள் வார்டு போயிருப்பீங்க, ஒரு உதவிங்க பார்த்தா ஒரு பொருள் கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு பல ஆயிரமோ பல லட்சங்களோ உங்களுக்கு கொடுத்துரும். அது மூலியம் திடீர் அதிசயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இப்போ லாட்சீட் சொல்கிறோம். இப்போ லாட்சீட் கிடையாது, லாட்சீட் மாதிரி வச்சுங்களேன். என்னத்தையோ 10 ரூபா கொடுப்போம், திடீர் பார்த்தா 1 கோடி விழுந்துடும், இல்லை 10 லட்சம் விழுந்துடும், இல்லை 1 லட்சம் விழுந்துடும். ஏதோ ஒரு வியாபாரம் பார்ப்பீங்க, ஒரு தோரணையாக பார்ப்பீங்க, அந்த தோரணையோட உங்களுக்கு கூட கிடச்சிடும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாபத்தில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு 11ஆம் இட சனி பகவானும் உங்களுக்கு லாப நோக்கத்தை கொடுக்கிறது. இதில் சுப விரயமும் ஆகும், சுப செலவுகளும் ஆகும், சின்ன அசுப செலவும் வரும். கண்டிப்பான முறையில் அதோடு சேர்த்து வெற்றியும் அதிர்ஷ்டமும் அதிகமாக கிடைக்கும். சரி, அடுத்து மாணவ மாணவிகள் இந்த பரீட்சை வரப்போகுது. உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும்ல, நீங்கள் வெகுளித்தனமாக இருந்துடாதீங்க படிப்பில். இந்த 10th +2 படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு அன்பான வேண்டுகோள். மேசராசியில் பிறந்தவங்க, நீங்கள் எங்கெங்கேயோ வேகமாக போகிறீங்க, யாராருக்கு ஓடுறீங்க ஆடுறீங்க. உங்களுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான பகுதி இந்த படிப்பு. அதை நீங்கள் ரிஸ்க் எடுத்து படிக்கணும். உங்களால் முடியும். வெள்ளை போகும் குதிரை கொள்ளை பார்க்காதுன்னு சொல்லுவோம். வெளில போகிற குதிரை கொள்ளை பார்க்காதுன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் பின் வாங்க மாட்டீங்க. அதில் ஜெயிச்சே தீரணுமே. அந்த முடிவை படிப்பில் எடுத்து பாருங்கள் மாணவ செல்வங்களே. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்களே முதல் மார்க் எடுக்கக்கூடிய பண்பும் அன்பும் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் முயற்சி ஒன்றாத்தான் கிடைக்கும். மற்றவங்க என்னத்தை உங்களை குத்துனாலும் நீங்கள் நகலையே மாட்டீங்க. ஆசிரியர் சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, அப்பா சொன்னாலும் சரி, நகலாது. நீங்கள் மனசு வச்சா தான் நீங்கள் படிப்பீங்க. அப்படிப்பட்ட ராசி உள்ளவங்க மேசராசிக்காரங்க.
ஏன்னா சூரியன் உச்சம் பெறுறார். பின் வாழ்க்கை உங்களுக்கு மிக அருமையாக இருக்கும். உச்சம் பெறுறது இந்த ஒரு ராஜாவாயிட்ட திக்விஜயம் போக சொல்லுவோம். பல இடங்கள் போயிட்டு வந்து வெற்றி வாக சூடக்கூடியவங்க. கண்டிப்பாக வெளிநாட்டு யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. நல்லா படிச்சிங்கன்னா வெளியே பெரிய இடங்களில் போய் காலேஜ் சேர்ந்து நல்லா படித்து முன்னேறி பல சொத்து பத்துகள் வாங்கி அரசியல் செல்வாக்கு உள்ள நண்பர்கள் பழக்கமாகும். இல்லை அரசியல்வாதி ஆகலாம், இல்லை உங்கள் சம்பந்தக்காரர் அரசியல்வாதிகள், ஏதோ ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட நட்பு உங்களுக்கு இருந்தே தீரும். பெரிய பெரிய அதிகாரி தொடர்பு இருக்கும். ஆனால் மறந்துடாதீங்க, மேசராசிக்காரர்களுக்கு சுக்கிரனுடைய உச்ச வக்கர பயிற்சியும் மாசி மாத பலன்களும் மிகவும் மாற்றங்களை ஏற்றமாக இருக்குது. எல்லா வகையிலும் ஏற்றமும் புகழும் இன்பமும் பொருளும் அருளும் குலதெய்வ அனுக்கிரகமும் இந்த 3 மாதத்தில் கிடைக்குது. இந்த 3 மாதத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்டான முக்கியமான செய்திகளை சேகரித்து அதை தற்காத்து கொண்டு காற்று உள்ளே தூற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.